Use your headphone. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உருவாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு ஆட்டோக்காரர் இரவு நேரத்தில் ஒரு சவாரிக்காக சென்றுவிட்டு தனியாக வரும் வழியில் அவரை வழிமறித்து ஒருவர் ஆட்டோவில் ஏறுகிறார். அவர் ஏறிய பின்பு அந்த ஆட்டோவில் நடந்த அமானுஷ்யம் மற்றும் அதிபயங்கரமான சம்பவத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கடைசியில அந்த ஆன்மாவுக்கு உதவி செய்த அந்த ஆட்டோக்காரர் மற்றும் அந்த குடும்பத்தாரை பற்றிய நெகிழ வைக்கும் சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சண்முக பிரபு. வெல்கம் டு மாய மர்மங்கள். மேலும் நண்பர்களே, நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மேலும் இதுபோல் உங்கள் வாழ்க்கையிலும் சில அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்திருந்தா அதை நமது சேனல்ல நீங்க சொல்லணும்னு ஆசைப்பட்டா கீழே தெரிகிற எனது வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. அந்த உண்மையான பயங்கர சம்பவம் நமது சேனல்ல ஒளிபரப்பப்படும். நான் ஏற்கனவே சொன்னது போல இது 1980 காலகட்டத்தில் நடந்த இந்த சம்பவம் எங்கு நடந்ததுன்னு பார்த்தா சேலத்துல தாங்க நடந்தது. இந்த சம்பவத்தை நமக்கு யாரு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா சேலத்தை சேர்ந்த கண்ணன் தாங்க இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி விட்டுருக்காரு. இந்த சம்பவம் அவருக்கு நடந்ததான்னு பார்த்தா இல்லைங்க, அவருக்கு நடக்கல. அவங்க அம்மா தான் இந்த கண்ணனுக்கிட்ட இந்த சம்பவத்தை சொல்லியிருக்காரு. அதாவது அவங்க அம்மாவோட கிராமத்துல இந்த சம்பவம் நடந்ததாகவும் இது 1980 காலகட்டத்தில் நடந்த சம்பவத்தை அவங்க கண்ணன்கிட்ட சொல்லவும் அந்த கண்ணன் இந்த சம்பவத்தை அப்படியே நமக்கிட்ட சொல்லியிருக்காரு. அந்த சம்பவத்தை சிந்தாமல் சிதறாமல் கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே நான் உங்கள்கிட்ட சொல்றேங்க. அது 1980 காலகட்டம்ங்க. அவர் பேர் மாதேஸ்வரனுங்க. அவங்க மனைவியோட பெயர் ராதிகா. அவருக்கு 2 பெண் குழந்தைகள். சிறிய அழகிய குடும்பம். சேலம் 5 ரோடு பக்கத்துல ஒரு சிறிய கிராமத்துல வசிக்கிறாங்க. இவரோட தொழில் ஆட்டோ ஓட்டுறதாங்க. இவர் 5 ரோடு பகுதியில ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட்ல வண்டி நிறுத்திக்கிட்டு ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அவரோட குடும்பமே அந்த ஆட்டோ தொழிலை நம்பி தான் இருக்குது. மிகவும் மகிழ்ச்சியான குடும்பம், அன்பான மனைவி, 2 பெண் குழந்தைகளோட அவரோட வாழ்க்கை சீரா போய்கிட்டு இருக்கு. அந்த காலகட்டத்தில் ஒரு நாள் வழக்கம் போல ஆட்டோவெல்லாம் ஓட்டி முடிச்சுட்டு மதிய வேளையில வீட்டுக்கு சாப்பிட வர்றாரு. சாப்பிட்டு முடித்து விட்டு தன்னோட மனைவி கிட்ட, இன்று நான் வர்றதுக்கு லேட்டா ஆனாலும் ஆகலாம், ஆட்டோ ஸ்டாண்ட்ல நிறைய ஆட்டோ வரல, ஆட்டோ கம்மியா இருக்கு, அதனால சவாரி நிறைய கிடைக்கும், அதனால நான் சவாரி அதிகமா எடுத்து ஓட்டுவேன், வர்றதுக்கு லேட்டானாலும் ஆகும், நீ என்ன எதிர்பார்க்க வேணாம், படுத்துரு, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி போறாரு. அவர் எதிர்பார்த்தது போல ஆட்டோ ஸ்டாண்ட்ல நிறைய ஆட்டோ இல்லாம தான் இருக்குது. இவருக்கு ஆட்டோ சவாரி நிறைய கிடைக்குதுங்க. அந்த ஆட்டோ சவாரி எல்லாம் எப்படி போகுதுன்னே தெரியல, நேரம் போறது தெரியாம கிட்டத்தட்ட ஒரு 10 மணி ஆகுது. இவர் ஆட்டோ சவாரி எல்லாம் முடிச்சுட்டு ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வந்து சேராரு. அந்த நேரத்துல அவர்களுடைய நண்பர்கள் எல்லாம் ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பிடுறாங்க. இவர் வந்த உடனே இவரும் கிளம்பலாம்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ண போறாரு. அந்த நேரத்துல தூரத்துல ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு 4 பேர் வந்து சேர்றாங்க. அதுல ஒரு இளம்பெண்ணும் இருக்காங்க. தம்பி, ஒரு நிமிஷம் இருங்கப்பா, இந்த மாதிரி நான் ஒரு இடத்துக்கு போகணும், எனக்கு ஆட்டோ தேவைப்படுது, கொஞ்சம் வர்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த மாதேஸ்வரனும், ஐயா இல்லையா, இன்று பொழுது ஃபுல்லா நான் ஆட்டோ ஓட்டிட்டேன், எனக்கு நேரமாச்சு, என் குடும்பத்தை சேர்ந்தவங்க என்ன தேடுவாங்க, நான் போகணும், வேற ஆட்டோ இருந்துச்சுன்னா பிடிச்சிட்டு போங்கயா அப்படின்னு சொல்லி இந்த மாதேஸ்வரன் சொல்லும் பொழுது அந்த பெரியவரும், தம்பி வேற எந்த ஆட்டோவும் கிடைக்கல, நாங்க பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு பஸ்ல வந்தோம், இப்போ நாங்க கோரிமேடு பக்கத்துல ஒரு மலையாடி வர கிராமத்துக்கு நாங்க போகணும், தயவு செய்து எப்படியாவது கொண்டாந்து விட்டுருங்க, வயசு பொண்ணு கூட இருக்கிறா, குடும்பத்தோட இருக்கிறேன், எங்களுக்கு இப்போ பஸ் வசதி கிடையாது, அப்படியே இருந்தாலும் அந்த கோரிமேடு வரைக்கும் தான் நாங்க போக முடியும், அங்கே இறங்கி கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் நாங்க இறங்கி நடந்து போகணும் தம்பி, அதனால தயவு செய்து நீங்க கொண்டு வந்து விட்டுருங்க, நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் தர்றேன் தம்பி அப்படின்னு சொல்லி வேண்டாத குறையா கெஞ்சாத குறையா அவர்கிட்ட கேட்கும் பொழுது இவர் மனசு இறங்கி, ஒரு வயசு பொண்ணு வேற வச்சிருக்காரு, அதுவும் இல்லாம இவர் கேட்கிற பணத்தை தரேன்னு சொல்றாரு, அந்த பணத்துக்காக இல்லைனாலும் அந்த குடும்பத்துக்காண்டி நம்ம கொண்டே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுக்கிறாருங்க. மணி 10:30 ஆகுது வண்டியை எடுக்கும் பொழுது. இந்த மாதேஸ்வரனுக்கும் அந்த கோரிமேடு வரைக்கும் அவருக்கு வழியெல்லாம் தெரியும். அது வரைக்கும் இவர் பழக்கப்பட்ட பாதை தான். அங்கிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் போகணும் அப்படின்னு சொன்னாரு. அந்த வழி காட்டு வழி பாதை, அது ஒரு மலை அடிவார பாதை, அது மண்சாலை வசதி உள்ள அந்த பகுதி. இரவு நேரத்துல தெருவிளக்கும் அந்த பக்கம் கிடையாது. இது 1980 காலகட்டம். எந்த ஒரு பைக்கோ எந்த ஒரு வாகனமோ அவ்வளவா அந்த வழியில போகாது. கோரிமேடு அப்படிங்கிற பகுதியிலிருந்து அந்த கிராமத்துக்கு போனா 3 4 கிலோமீட்டர் ஆகும். அது ஒரு காட்டு வழிப்பாதை. சரின்னா அந்த வழியா அவங்களை ஏற்றிக்கிட்டு போயிட்டு இருக்காருங்க. இவரும் மேற்கொண்டு அவர்கள்ட்ட எதுவுமே பேசாம இந்த சவாரியை கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுட்டு நம்ம சீக்கிரம் கிளம்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோரிமேடு பகுதியை அடைஞ்சிடறாரு. அதற்கப்புறம் இவருக்கு வழி தெரியாத காரணத்தினால அந்த பெரியவர்கிட்ட கேட்டுக்கிட்டே போறாரு. அது ஒரு காட்டு வழிப்பாதைங்க. 2 பக்கத்தும் அடர்ந்த மரம் நிறைஞ்சிருக்குது. அது மலை அடிவார பகுதி வேற, கருங்கும்மும் இருட்டா கிடக்கு. இந்த ஆட்டோவோட முகப்பு வெளிச்சத்துல மட்டும்தான் போய்கிட்டு
போய்கிட்டு இருக்காங்க. இவர் 2-3 கிலோமீட்டர் இருக்குன்னு சொன்னாரு. ஆனா கிட்டத்தட்ட அது 4 கிலோமீட்டருக்கு மேல வருது. இந்த மாதேஸ்வரனும் அவர்கிட்ட கேட்கிறாரு, ஐயா நம்ம 4-5 கிலோமீட்டருக்கு மேல வந்திருப்போமே, நீங்க 2-3 கிலோமீட்டர் தானே இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்ல, தம்பி இருட்டு நேரங்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரம் போக முடியல, வழியும் கொஞ்சம் சரியில்லாத நேரத்தில் உங்களுக்கு சீக்கிரம் போக முடியல, அதனால தான் தம்பி உங்களுக்கு அப்படி தெரியுது. இல்ல தம்பி இங்க ஊர் 3 கிலோமீட்டர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல, சரி மேற்கொண்டு இவர்கிட்ட நம்ம எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவை பார்க்கும்போது மிகவும் பயங்கரமாகவும் பயமாகவும் இருக்குது. இந்த மாதேஸ்வரனும் தன்னோட மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறாரு, இந்த சவாரியை வேற ஏதாவது ஆட்டோவை பிடிச்சி அனுப்பி விட்டுருக்கலாம், அதாவது இந்த ஏரியாவுக்கு பழக்கப்பட்ட ஏதாவது ஆட்டோக்காரங்க இருந்தா அவங்கள்ட்ட அனுப்பி விட்டுறலாம். இப்ப நம்ம அவங்கள கொண்டு அவங்க வீட்டில் இறக்கி விட்டுட்டு திரும்பவும் இதே வழியில நம்ம தனியா வரணுமே, இப்பொழுதே உடம்பெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியாகவும் நடுக்கமாகவும் பயமாகவும் இருக்குது, கருக்குன்னு இருக்குது இந்த ஏரியாவை பார்க்கும்போதே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வண்டியை ஓட்டிட்டு நேரம் அந்த இடத்த போய் சேர்றாருங்க. இவர்களும் அந்த இடத்துல இறங்கிட்டு ரொம்ப நன்றி சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்ட பணத்தோட எக்ஸ்ட்ராவே பணத்தை கொடுத்து அனுப்புறாங்க. இவரும் அந்த எக்ஸ்ட்ரா பணம் வந்தது சந்தோஷத்தோட, ஆனால் திரும்பவும் அந்த வழியிலே போகணுமே கொஞ்சம் மனசு பதட்டமாகவும் படபடப்பாகவும் கொஞ்சம் பயத்தோடும் இருக்குதுங்க அவருக்கு. ஆமாங்க, ஒரு இரவு நேரத்துல அதுவும் காட்டு வழி பாதையில ஒத்தையடி பாதையில இந்த காலகட்டத்துல திருவிளக்கு கூட கிடையாது. ஒரு ஆட்டோவிலேயோ ஒரு பைக்லயோ கார்லயோ நாம போனா கூட இந்த இடத்த பாக்குறதுக்கு பயமா தான் இருக்கும். இது இரவு நேரத்துல ஒரு காட்டு வழி பாதையில யாராவது நீங்க போயிருந்துச்சுன்னா அந்த த்ரில்லரான அனுபவம் உங்களுக்கு தெரியுங்க. அதை தாங்க அவரும் மிகவும் யோசிச்சுக்கிட்டே பயந்து அந்த வழியில வந்துகிட்டு இருக்காரு. இந்த வழியில போக்குவரத்து எல்லாம் இல்லாதுன்னு சொல்லுவாங்களே, நம்ம அவங்க குடும்பத்தை ஏத்திக்கிட்டு வரும்போது ஒரு கார் ஒன்று நம்மளை கிராஸ் பண்ணி போச்சு, இப்போ யாராவது போவாங்க அவங்கள நம்ம பின்தொடர்ந்து போலாம்னே வண்டியை யோசிச்சுக்கிட்டே ஓட்டிட்டு வர்றாரு. இவரும் யோசிச்சுக்கிட்டே கொஞ்சம் மெதுவா அந்த கிராமத்தை விட்டு அந்த காட்டு வழி பாதையை அடையிற வரையும் கொஞ்சம் மெதுவாகவே வர்றாருங்க. அதாவது வண்டி வந்தா அதை பின்தொடர்ந்தே போகலாம்னு. ஆனா அந்த நேரம் இரவு 11 மணிக்கு மேல ஆகுது. இந்த நேரத்துல எந்த ஒரு வண்டியும் அந்த காலகட்டத்தில் வரல. சரி நம்ம ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவு தான், வண்டியை எடுத்தோம்னா கொஞ்சம் வேகமா போனோம்னா மிஞ்சி போனா ஒரு 15-20 நிமிஷத்துல அந்த கோரிமேடு பகுதியை அடைஞ்சிடலாம் அப்படின்னு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு வேகமா வர்றாரு. ரொம்ப வேகமாகவும் வர முடியாதுங்க, அது ஒரு காட்டு வழி பாதை மாதிரி இருக்கு, மண் ரோடு தான், அதுல வேகமாகவும் வர முடியாம கொஞ்சம் நிறுத்தி நிதானமாகவும் வேகமா போக வேண்டிய இடத்துல வேகமாகவும் ஒரு வண்டியை செலுத்தி வந்துகிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் போயிருக்கும். 1 கிலோமீட்டர் போன தூரத்துல அவரோட விளக்கு முகப்பு வெளிச்சத்துல ஒரு பெரியவர் கிட்டத்தட்ட ஒரு 50-60 வயசு இருக்குங்க. வெள்ளை வேட்டியை கட்டிக்கிட்டு உடம்புல சட்டை எதுவும் போடாம கையை நீட்டி நிறுத்துறாருங்க ஆட்டோவை. இந்த மாதேஸ்வரனுக்கு கொஞ்சம் பெரிய ஷாக்கா இருக்கு. இது ஒரு காட்டு வழி பாதை, இந்த காட்டு வழியில இந்த நேரத்துல ஒரு பெரியவர் கையை நீட்டி நிறுத்துறாரு, நம்ம நிறுத்தலாமா வேணாமனு யோசிச்சுக்கிட்டே கொஞ்சம் ஸ்லோ பண்ணி அந்த இடத்துல நிறுத்துறாரு. நிறுத்திய உடனே அவர்கிட்ட கேட்கிறாரு, ஐயா யாருங்க இந்த நேரத்துல இந்த இடத்துல என்ன பண்றீங்க? அந்த பெரியவரும் கொஞ்சம் பதட்டத்தோட முகமெல்லாம் கண்ணெல்லாம் அழுது வீங்கியபடி, தம்பி காட்டு வேலைக்காக வந்தேன், வந்த இடத்துல கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, ஒரு 3 கிலோமீட்டர் தொலைலாம் தம்பி என்னோட வீடு இருக்கு, என்னோட வீட்டுல கொண்டே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கிறாரு. உடனே இந்த மாதேஸ்வரனுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தாலும் அவரை ஏத்திக்கிட்டு என்னோட துணைக்கு ஒருத்தர் வந்திருக்காரு, பரவாயில்ல, எப்படியும் நம்ம ரிட்டர்ன் போகும்போதும் நமக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும் அப்படின்னு சந்தோஷத்துல அவரை ஏத்திக்கிட்டே கொஞ்சம் பேச்சு கொடுத்துக்கிட்டே போறாருங்க. இந்த நேரத்துல இங்க என்னையா பண்றீங்க, இந்த இடத்துல என்னையா பண்றீங்க, எங்க போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதான் தம்பி நான் சொன்னேன்ல காட்டு வேலைக்காக வந்திருந்தேன், வந்த இடத்துல கொஞ்சம் லேட் ஆயிருச்சு அப்படின்னு அவர் அழுகாத குறையா அவரோட முகம் பாக்குறதுக்கு கொஞ்சம் பாவமான தோணியில பேசுறாருங்க. ஆனா அவர் முகத்தை அதுக்கப்புறம் பார்க்கல. வண்டியை ஓட்டிக்கிட்டே பேசினதுனால 1/2 கிலோமீட்டர் போயிருக்கும். இவரு அந்த கண்ணாடி மிரர் வழியா அவரை பாக்குறாருங்க. அந்த நேரத்துல அந்த காட்சியை பார்த்து இவருக்கு உள்ள ஒரு நடுக்கம் வருதுங்க. அவரோட முகத்தை பார்க்கும் பொழுது அவர் சந்தோஷமா இல்லாத மாதிரியும் மிகவும் பதட்டத்தோடவும் பயத்தோடவும், அதாவது ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி அழுது மூஞ்சியெல்லாம் வீங்கினது போலவும், அதே நேரத்துல அவரோட முகம் வெளிரி போய் முகமெல்லாம் வெளுத்தபடியே ஒரு மாதிரியா இருக்குங்க. பாக்குறதுக்கே கொஞ்சம் அமானுஷ்யமாக இருக்குது. இந்த மாதேஸ்வரனுக்கு முதல் முறையா கொஞ்சம் நடுக்கம் ஏற்படுது. இந்த காட்டு வழிபாதையில இந்த நேரத்துல ஒரு மனுஷன் நமக்கு துணையா வர்றாருன்ற அவரை ஏத்திட்டு போறோம், ஆனா அதுவே நமக்கு தொந்தரவா எதுவும் அமைஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுல சாமியெல்லாம் வேண்டிக்கிட்டு ஆட்டோ ஓட்டிக்கிட்டே போறாருங்க. இவருக்கு ஆல்ரெடி சந்தேகம் வந்துருச்சுங்க. ஒரு 2 கிலோமீட்டர் போயிருக்கும். அந்த 2 கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறம் வலதுபுறமா திரும்பினா ஒரு மண்வழிச்சாலை வருது. அந்த மண்வழிச்சாலை வழியா என் வீட்டுக்கு போகணும் தம்பி, இந்த வழியில போங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இவரும் அந்த இடத்துல ஆட்டோவை நிறுத்திட்டு, இந்த வழியா போகணும்னா எத்தனை கிலோமீட்டர் உங்க ஊர் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, 1 கிலோமீட்டர் தான் தம்பி, பக்கத்துல இருக்குது, அந்த விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது, அண்ணே எனக்கு நேரமாச்சு, இப்பொழுது நான் அங்கே அவ்வளவு தூரம்லாம் வர முடியாது, நான் இப்படியே கிளம்பணும், எனக்கு நேரமாச்சு, வீட்டுல பொண்டாட்டி பிள்ளைங்கலாம் வெயிட் பண்ணுவாங்க, நான் சீக்கிரம் போய் ஆகணும், 1 கிலோமீட்டர் தானே, நீங்க நடந்து போங்க, வேற ஏதாவது வண்டி வந்துச்சுன்னா அதுல லெஃப்ட் கேட்டு போங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவரை இறக்கி விடுறாரு. ஆட்டோல இருந்த அந்த பெரியவரும் ஆட்டோல இருந்து இறங்காம, தம்பி என்கிட்ட காசு கிடையாது, நீங்க வீட்டுல கொண்டாந்து விட்டா தான் உங்கள்ட்ட பணம் எடுத்து கொடுக்க முடியும், அதனால என்ன கொண்டாந்து வீட்டுல கொண்டாந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவர் கட்டாயப்படுத்துறாரு. இந்த மாதேஸ்வரனும் ஆளை விட்டா போதுமடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க இந்த இடத்துல இறங்கிக்கிறங்க, எனக்கு எந்த பணமும் நீங்க தர வேணாம், நான் போகணும், எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா அவரை இறக்கி வர்ற மாதிரி அந்த இடத்துல இறக்கி விட்டு ஆட்டோவை எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு வேகமா வர்றாருங்க.
வரும் வழியில யோசிச்சுக்கிட்டே வர்றாரு. இந்த பெரியவர் அந்த இடத்துக்கு எப்படி வந்தாரு, அவர் முகத்தை இந்த நேரத்துல பார்க்கும் பொழுது அவரோட முகம் வெளிரி போய் மிகவும் பயங்கரமா இருந்துச்சு, பயம் கலந்ததாகவும் இருந்துச்சு, அவர் முகமும் வாடி போயும் இருந்துச்சு. அது எதுவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நேர அந்த மெயின் ரோடு பக்கத்துல வர்றாருங்க. அந்த மெயின் ரோட்டை ஏறிட்டா இவருக்கு கொஞ்சம் பயம் குறையும். கிட்டத்தட்ட ஒரு 500-1000 மீட்டர் தான் இருக்கும். அந்த நேரம் எதேச்சையா மறுபடியும் மிரர பாக்குறாருங்க. பார்த்த அந்த நிமிஷம் தன்னோட வாழ்க்கையில பார்க்க முடியாத மறுபடியும் ஒரு காட்சியை பாக்குறாருங்க. அதாவது இப்ப இறக்கி விட்டாரு இல்லைங்க அந்த பெரியவர், அப்படியே ஆட்டோவுக்குள்ள இவரை பார்த்து ஆக்ரோஷம் முறைச்சு கண்கள் சிவக்க இவரை பார்த்து முறைச்சபடியே இருக்கிறாருங்க. இவர் அந்த இடத்துல பயந்து நடுங்கி போய் ஆட்டோ ஆஃப் பண்ணாரா என்னன்னு கூட தெரியலங்க. ஆட்டோ ஓடிக்கிட்டு இருக்கீங்களே அந்த ஆட்டோல இருந்து வெளியே ஓடி வந்து ஒரு இடத்துல தடுமாறி விழுந்து அந்த இடத்துல மயக்கம் போட்டு சரிஞ்சு விழுறாரு. இவருக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியலங்க. ஒரு 2-3 மணி இருக்கும். அந்த நேரத்துல அந்த வழியா வேலைக்கு போறவங்க, அதாவது கழனிக்காடு வேலைக்கு போறவங்களாம், சேலத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு 3 மணிக்கெல்லாம் எழுந்துருவாங்களாம். அவங்க வேலைக்கு போகும்போது ஒருவர் பக்கத்திலே படுத்து கிடக்கிறதையும் பார்த்துட்டு அவங்க அவரை முகத்துல தண்ணியை தெளிச்சு எழுப்புறாங்க. அவங்க எழுப்பும் பொழுதுதான் இவருக்கு டைம் 2-3 மணிக்கு மேல ஆகுது அப்படிங்கிறதே தெரியுது. தண்ணியை தெளிச்சு எழுப்பும் பொழுது இந்த மாதேஸ்வரன் அந்த இடத்துல பித்து பிடிச்சது போல சுத்தி முத்தியும் பாக்குறாரு. ஐயா நீங்க யாருன்னு அந்த மாதேஸ்வரன் கேட்கும்போது, நான் இந்த வழியா வந்தேன் தம்பி, நீ என்ன ஆட்டோ இங்கே நிக்குது, இங்க விழுந்து கிடக்குறியா அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாதேஸ்வரனும், நான் ரொம்ப சவாரி அதிகமா எடுத்து ஓட்டின காலத்துல கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டேன், இந்த இடத்துல உட்காரலாம்னு வந்தேன், அதை படுத்து தூங்கிட்டேன், ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு ஆட்டோ எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போறாருங்க. நேர வீட்டுக்கு போனவர் வீட்டு கதவை தட்டாரு. அவங்க மனைவி ராதிகா வந்து கதவை திறக்கிறாங்க. என்னங்க இவ்வளவு நேரம் ஆச்சு, இங்க போயிருந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒன்னும் இல்ல சவாரி போனேன், போன இடத்துல கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுமா, அதுக்காக இவ்வளவு நேரமா அப்படின்னு சொல்லும்போது, சொல்றேன் வா அப்படின்னு சொல்லிட்டு இவர் நேர கைகால அலம்பிட்டு வந்து படுத்துறாருங்க. வேற எதுவும் பேசல. அவங்க மனைவி திரும்ப திரும்ப கேட்கிறாங்க. இவர் அதற்கு எந்த பதிலும் சொல்லாம பேசாம படு, நான் காலையில பேசலாம் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு அவங்க மனைவி யோசிச்சுக்கிட்டே, இவர் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டாரே, நமக்கிட்ட அன்பாவும் நல்லா பேசுவாரே, இந்த கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் பேசிக்கிட்டு இருப்பாரு எந்த நேரமா இருந்தாலும், என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த இடத்துல படுத்து தூங்கிடுறாங்க. காலையில ஒரு 6 மணி இருக்கும். தன்னோட மனைவிய அந்த மாதேஸ்வரன் எழுப்புறாரு. ஆத்தா எனக்கு பசிக்குது, கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணு, நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாரு. அப்பத்தாங்க இந்த ராதியாவுக்கும் தோணுது, ஐயோ நைட்டு சாப்பிட்டாரா என்னன்னு தெரியல, அவர் வந்த நேரத்துல நம்ம அதை கேட்க மறந்துட்டோம், ரொம்ப பசியா இருக்கும் போல இருக்கே, இப்ப சாப்பாடு கேட்கிறாருன்னு அவசரமா சாப்பாடு ரெடி பண்ணி அந்த நேரத்துல அவருக்கு சாப்பாடு பரிமாறுறாங்க. ஒரு 7 மணி வாக்குல தன்னோட குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இவருக்கு சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதேஸ்வரனும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இந்த ராதியாவும் அவர்கிட்ட நிறைய பேச்சு கொடுக்குறாங்க. அவர் வேற எதுவும் பேசாமல் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறாருங்க அமைதியா. ஒரு கட்டத்துல பொறுமையில இந்த ராதிகா, நான் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கியா, என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல கோவமா கேட்கும்போது, அப்பொழுதுதான் இந்த மாதேஸ்வரன் நிமிர்ந்து அவங்க மனைவியை பாக்குறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கையை கழுவிட்டு தன்னோட மனைவி பக்கத்துல அமர்ந்தவர் ஒன்னு அழுகுறாருங்க. எதற்கு அழுகுறாருன்னே தெரியல, தேமி அழுகுறாருங்க. இதுல பயந்து போன ராதிகாவும் அவரை மெதுவா ஆசுவாசப்படுத்துறாங்க. எதுக்குங்க அழுகுறீங்க, என்னாச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அதற்கு அந்த மாதேஸ்வரனும், நான் என் வீட்டுக்கு போகணும், என்னோட வீட்டுக்கு கொண்டே விட்டுறியாமா, என்னோட வீட்டுக்கு கொண்டே விட்டுறியாமான்னு திரும்ப கேட்கிறாரு. இதுல அதிர்ச்சி அடைந்த அந்த ராதிகா, என்னங்க சொல்றீங்க, இதுதானே உங்க வீடு, என்னாச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வேகமா கேட்கும் பொழுது, இது என்னோட வீடு இல்லம்மா, என்னோட வீடு ஒரு 10-15 கிலோமீட்டர் இருக்குது, அந்த கிராமத்தோட பேரை சொல்லி அந்த ஊருக்கு நான் போகணும், என்னை கொண்டே விட்டுருமான்னு சொல்லி அவர்கிட்ட மறுபடியும் கேட்கிறாருங்க. இதெல்லாம் பார்த்து நடுங்கி போன அந்த ராதிகா அந்த காலகட்டத்தில் பயந்து நடுங்கியபடி தன்னோட அண்ணன் வீட்டார்களுக்கு தகவல் சொல்லி விடுறாருங்க. பக்கத்து வீட்டுல இருந்து அவங்க அண்ணன் குடும்பமும் அதே ஊர்ல தான் இருக்குது. எங்க இவரை தனியா விட்டுட்டு போனா எங்காவது போயிடுவாரு அப்படின்னு அவருக்கு அப்பவே தோணிருச்சுங்க. உடனே தன்னோட அண்ணன் குடும்பத்துக்கு தகவல் சொல்லி அனுப்புறாங்க. அவங்களோட அண்ணன்களும் வந்து சேர்றாங்க. அவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க. அண்ணே இவர் காலையில எழுந்து சாப்பாடு கேட்டாருனே, நான் சாப்பாடு போட்டேனே, சாப்பிட்டு முடிச்சுன்னு ஓன்னு உட்காந்து அழுகிறாருனே, என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா மறுபடியும் கேட்கிறாருனே, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லி அவங்க அண்ணன்ட்ட ஓன்னு அழுகுறாங்க இந்த ராதிகாவோட அண்ணனும் அந்த ராதிகாவை சமாதானப்படுத்திட்டு என்ன நடந்துச்சுன்னு மறுபடியும் அவர்கிட்ட கேட்கும் பொழுது, இவர் மறுபடியும் அதே வார்த்தையை தாங்க திரும்ப ராதிகாவிட்ட மிகவும் பணிவா சொன்னவர் இவங்களை பார்த்து கோவமா, என்ன கொண்டு சீக்கிரம் என்னோட வீட்டுல கொண்டு விடுங்க அப்படின்னு சொல்லி கத்துறாருங்க. அப்பவே அங்கு வந்த 4-5 பேருக்கும் இந்த ராதிகா அனைவருக்குமே புரிஞ்சு போச்சு, தன்னோட உடம்புல வேற ஏதோ ஒரு ஆன்மா பூந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு கிராமம், அதுவும் ஆம்பளை மேல பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு மாதிரியா பார்ப்பாங்க. சரி ஆட்டோ எடுத்துக்கிட்டு வேமா வா, அஸ்தம்பட்டி பக்கத்துல ஒரு முனீஸ்வரன் கோயில் இருக்கு, அந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போவோம் அப்படின்னு அவங்க அவருக்கு முன்னாடியே பேசுறாருங்க. இந்த பேச்செல்லாம் கேட்ட அந்த ஆன்மா கொஞ்சம் ஆக்ரோஷம் அடைந்து, ஐயா நான் சொல்றதை கேளுங்க, இந்த மாதிரி எந்த வேலையும் செய்யாதீங்க, நான் எந்த தொந்தரவும் செய்ய மாட்டேன், எனக்கு நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன், அதற்கப்புறம் நீங்க முடிவு பண்ணுங்க, தயவு செய்து நான் என் வீட்டுக்கு போகணும், அதுக்கு மட்டும் கொஞ்சம் உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, உடனே அந்த பெண்ணோட அண்ணன் தம்பி அனைவரும் இந்த ஆன்மா முனீஸ்வரன் கோயிலுக்கு கூட்டிட்டு போனதான் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஆட்டோவில் ஏத்துறதுக்கு முயற்சிக்கிறாங்க. அந்த நேரத்துல ராதிகா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதாவது தன்னோட கணவர் உடம்புல இருக்கிற அந்த ஆன்மா என்ன சொல்ல வருதுன்னு நம்ம
கொஞ்சம் முழுசா கேட்போம், அதுதான் ஏதோ சொல்ல வருதே, அதற்கப்புறம் ஒரு முடிவெடுப்போம், முனீஸ்வரன் கோயிலுக்கு கூட்டிட்டு போகலாமா வேணாமான்னு முடிவெடுத்துட்டு அவங்க அண்ணனை சமாதானப்படுத்தி, அண்ணே என்ன விஷயம்னு அவர்கிட்ட கேளுங்கண்ணே, அவர் என்னதான் சொல்ல வர்றாருன்னு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த ராதிகாவோட அண்ணனும் அந்த மாதேஸ்வரன்ட்ட கேட்குறாருங்க, சரி நீ யாரு, என் மச்சானோட உடம்புல வந்திருக்க நீ யாரு, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது மறுபடியும் அந்த ஆன்மா ஊன் அழுதுகிட்டு ஒரு விஷயத்த சொல்லுது. தம்பி, நேற்று 6 மணி வாக்கில் தான் நான் இறந்தேன். அந்த காட்டு வழி பக்கத்தில் தாங்க என்னோட கிராமம் இருக்கு, ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி அது என்னோட கிராமம் இருக்கு. இந்த கிராமத்துலேருந்து இந்த காட்டு வழியில அந்த காட்டுக்குள்ள நிறைய முயல்கள்லாம் இருக்கும் தம்பி, அந்த முயலெல்லாம் பிடிக்கலாம் அப்படின்ட்டு கண்ணி கட்டுறதுக்காக அந்த காட்டுக்குள்ள தனியா தான் தம்பி வந்தேன். நான் வரும்பொழுது 5-6 மணி இருக்கும். இந்த முயல் கண்ணி எல்லாம் ஒன்று ஒன்றா கட்டிக்கிறேன். முதல் கண்ணி கட்டும் பொழுதே எனக்கு ஒரு முள்ளு குத்துனுச்சு. அதை நான் பொருட்படுத்தாம ஒவ்வொரு கண்ணியா கட்டி முடிக்கும் பொழுது 15 கண்ணி கட்டியிருப்பேன் தம்பி. அந்த கண்ணி எல்லாம் கட்டி முடிக்கும் பொழுது எனக்கு அப்படியே தலையெல்லாம் சுத்துற மாதிரியும் மயக்கமா வர்ற மாதிரியும் அப்படியே கண்ணெல்லாம் இருட்டிக்கிட்டு வந்து அந்த இடத்துல மயக்கம் போட்டு சரிஞ்சேன். அப்பதான் தம்பி நான் என் காலை பார்க்கிறேன். தம்பி, குத்துனது முள்ளு இல்லையா, ஒரு நல்ல பாம்பு என்ன தீண்டி இருக்கு. அது தெரியாம அந்த இடத்துல துடி துடிச்சு நான் இறந்து போயிட்டேன். நான் இறந்த விஷயம் என்ன தவிர அந்த இடத்துல யாருக்குமே தெரியாது. கிட்டத்தட்ட அந்த வழியில இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் உள்ள தள்ளி போய் தான் கண்ணி எல்லாம் கட்டியிருந்தேன். அதனால அந்த வழியில யாரும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நேரம் இந்த இடத்துக்கு வந்து, அதாவது இந்த தம்பி ஆட்டோ ஓட்டிக்கிட்டு அந்த வழியா வந்துச்சு. அந்த இடத்துக்கு ஒரு 7 மணில இருந்து நான் நின்னேன். யாரோட கண்ணுக்கும் தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் தான் அந்த வழியா நடந்தும் போனாங்க, சைக்கிள்ல போனாங்க, ஒரு சில பேர் கார்ல போனாங்க. எவரு கண்ணுக்குமே நான் தென்படல. இவர் வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஒரு கார் வந்துச்சு. அந்த காரை நிறுத்தினேன். அந்த கார்ல உள்ளவருக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இறங்கி பார்த்தவர் பயந்து அலறி அடிச்சு ஓடிட்டாரு. அதற்கப்புறம் தான் இந்த தம்பி ஆட்டோ ஓட்டிக்கிட்டு வந்துச்சு. இந்த தம்பியோட ஆட்டோல ஏறி வந்தேன் தம்பி. இதுதான் நடந்தது. என்னோட உடம்பு அந்த இடத்திலே தான் இன்னும் கிடக்குது. தயவு செய்து யாராவது என்னோட குடும்பத்துக்கு தகவல் சொல்லுங்க. அந்த தகவலை சொல்லி அந்த உடம்பு போய் பார்த்து ஒரு நல்லடக்கம் செய்யறதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மா அவர் உடம்புல இருந்து அழுதுகிட்டே சொல்லுதுங்க. இதையெல்லாம் இந்த ராதிகாவோட அண்ணன்கள் நம்பலாமா வேணாமா, இது உண்மையா இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் நம்ம நம்புறதுக்கு தயாரா இல்லை. சரி, நம்ம முனீஸ்வரன் கோயிலுக்கு கூட்டிட்டு போலாம்னு மறுபடியும் யோசிக்கிறாங்க. அந்த நேரத்தில் ராதிகா குறுக்கிட்டு, அண்ணே நீங்க நினைக்கிறது தப்பா கூட இருக்கட்டும்னே, ஒரே ஒரு வாய்ப்பு தானே, என் புருஷனோட உடம்புல வந்திருக்காரு, அவர் சொல்றது உண்மையா தான் இருக்கும், கண்டிப்பா இவர் சொல்ற இடத்துல போய் விசாரிச்சு பாருங்கண்ணே, அப்படி அவர் கண்ணி கட்ட போயிருந்தாருன்னா அவர் எந்த இடம் போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்க்காரங்களை கூட்டி தேடி பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த காலை நேரத்துல அவங்க எல்லாருமே போறாங்க. கூடவே நானும் வர்றேன் அப்படின்னு சொன்னதுனால இவரையும் கூட்டிக்கிட்டு இந்த மாதேஸ்வரன், அந்த மாதேஸ்வரனோட மனைவி ராதிகா மற்றும் அந்த 4 பேர் அனைவருமே ஒரு 6 பேருமா சேர்ந்து ஆட்டோ எடுத்துக்கிட்டு இந்த மாதேஸ்வரன் சொன்ன அந்த கிராமத்தை நோக்கி போறாங்க. நேர ஒரு வீட்டை கையை காட்டி நிறுத்துறாரு. அந்த வீட்டுல இறங்கினதுக்கு அப்புறமா இந்த ராதிகா ஏற்கனவே சொல்லிட்டாங்கங்க, நீ உன்னோட மனைவியா இருந்தாலும் அவங்கள்ட்ட நீங்க எந்த இதுவும் பேசக்கூடாது, நாங்க உங்க உடம்ப கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீங்க அவங்கள்ட்ட பேசவே வேணாம், நாங்க பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆட்டோவிலேயே உட்காருங்க அப்படின்னு தன்னோட கணவர்கிட்ட, அதாவது தன்னோட கணவர்கிட்ட சொல்றாங்கங்க. ஏன்னா தன்னோட கணவரோட உடம்புல தான் வந்திருக்காரு இறந்து போன அந்த நபர். இது உண்மையா இருக்குமா அப்படிங்கிறத செக் பண்றது தானங்க அவங்க வந்திருக்காங்க. அது பொய்யா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அசிங்கமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கணவரை ஆட்டோவில் இருக்க சொல்லிட்டு இவங்க 3 பேரும் போய் அவங்கள்ட்ட விசாரிக்கிறாங்க. அவங்க இந்த மாதிரி ஒரு பேரை சொல்லி, அவர் உங்கள் வீட்டுக்காரராமா அப்படி சொல்லும் பொழுது, ஆமாங்க ஐயா, அவர் எங்கே போயிருப்பாரு ஐயா, நேற்று முய பிடிக்கணும்னு சொல்லி பக்கத்தில் இருக்க ஒரு காட்டுக்கு போயிருந்தாரு, இன்னும் வீட்டுக்கு வந்து சேரலை, அவரை தேடிக்கிட்டு தான் நிற்கிறேன், என்னையாச்சு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இல்லைம்மா அந்த காட்டில் போய் தேடி பார்க்கணும், அவர் இன்னும் நீங்கள் வீட்டுக்கு வரலைன்னு சொல்கிறாரு, அந்த காட்டு வழி பாதையில் ஒரு சின்ன அமானுஷ்ய சம்பவம் நடந்திருக்குது, அதையும் இதையும் பொருத்தி பார்க்கும்போது நம்ம போய் தேடி பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நபரோட பொண்டாட்டியும் பயந்து நடிங்க போடி, ஐயா என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கய்யா, என்னாச்சுன்னு சொல்லும்போது, அம்மா உங்கள் வீட்டில் வேறு யாராவது ஆம்பளையால் இருந்தாங்கன்னா வர சொல்லுங்கள், அந்த இடத்த போய் பார்க்கணும்னு சொன்னோன்னே அவங்க கிராமத்தை சேர்ந்த ஒரு 4 பேரும் இந்த அனைவரும் சேர்ந்து ஆட்டோ எடுத்துக்கிட்டு சில பேர் சைக்கிளையும் அந்த இடத்துக்கு வேகமாக போகிறாங்க. வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஒரு 3 கிலோமீட்டர் உள்ளே போய் பார்த்தா அந்த இடத்துல அதே மாதிரி அந்த நபர் இறந்து போய் கிடக்குறாருங்க. இந்த கோர காட்சியை பார்த்த அனைவரும் அந்த இடத்துல அரண்டு போறாங்க. அந்த 4 பேரும் ஓன்னு அழுதுகிட்டு, இந்த விஷயம் உங்களுக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இந்த மாதேஸ்வரன் அந்த 4 பேரோட பேரை சொல்லி, அடே நான் தாண்டா வந்திருக்கேன், நான் தாண்டா இவனை கூட்டிட்டு வந்தேன், இவங்களுக்கு வழி தெரியாதடா, நான் தாண்டா அது அப்படின்னு சொல்லி அந்த 4 பேரையும் பார்த்து இவரும் அழுக. அவங்க 4 பேரும் என்ன நடக்குதுன்னு தெரியாம இவங்க மனைவி மச்சனை அனைவரும் நடந்த அனைத்து விஷயத்தையும் ஒன்று விடாம சொல்லும் பொழுது அப்போது தாங்க அந்த 4 பேருக்கும் புரியுது. உடனே அந்த உடம்பெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த கிராமத்துக்கு அந்த வீட்டுக்கு போய் சேர்றாங்க. அவங்க அந்த கிராமத்துக்கு போய் சேர்ந்துறாங்க. இவங்க எல்லாம் சரி நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கிளம்ப முற்படுற போது அப்பொழுதும் அந்த மாதேஸ்வரனோட உடம்புல அவர் இருக்கத்தாங்க செய்யறாருங்க.
மறுபடியும் ஒரு விஷயத்த சொல்லி கேட்கிறாருங்க. தயவு செய்து என்னோட காரியம் முடிகிற வரைக்கும் இவனோட உடம்புல நான் இருந்துட்டு போறேன், எந்த ஒரு தொந்தரவும் பண்ண மாட்டேன், தயவு செய்து அதுக்கு மட்டும் அனுமதி கொடுங்க, என்னோட பிள்ளைகளை நான் தொட்டு பார்த்து பேசிட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு கண்ணீர் மல்க அவங்கள்ட்ட கேட்கிறாருங்க இந்த மாதேஸ்வரன். அதாவது மாதேஸ்வரன் உடம்புல இருக்க அந்த நபரும். எதற்கு அந்த நபரோட பேரை நான் சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணனும் தயவு செய்து அந்த நபரோட பேரை நீங்கள் சொல்ல வேணானே, வேறு எந்த பேரும் அந்த நபருக்கு நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னதுனால தாங்க வேறு எந்த பெயரும் வச்சு சொல்லலை, அந்த நபரோட பேரையும் நான் சொல்லலை. இவர் அழுதபடி கேட்கும் பொழுது அந்த ராதிகா மிகவும் மனம் இறங்கி, அண்ணே வந்தது வந்துட்டாரு, இன்னைக்கு ஒரு நாள் தானே கேட்கிறாரு, அதுவும் அவரோட குழந்தையெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி கேட்கிறாரு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, நம்மளும் இங்கே இருந்துட்டு அந்த சுடுகாட்டில் கொண்டே அவரை எரிய ஊற்ற வரைக்கும் இருந்துட்டு போவோம்னே அப்படின்னு சொல்லி தன்னோட தங்கச்சி கேட்கும் பொழுது இவர்களும் தங்கச்சி பேச்சை தட்ட முடியாம அந்த கிராமத்துக்கு வந்து சேர்றாங்க. அதற்கு முன்னரே அவங்களோட உடலெல்லாம் அந்த கிராமத்துக்கு கொண்டு போய் சேர்த்து நிறைய உற்றார் உறவினர்கள்லாம் வந்து அந்த கேதம் கேட்கிற அங்க போய் இவங்க இறங்குறாங்க. அந்த இடத்துல அவங்க மனைவி ஓனு கதறி துடிச்சு அழுகுறாங்க. அவங்களோட 2 குழந்தையும் அந்த இடத்துல ரொம்ப தேம்பி அழுகுறாங்க. அந்த இடத்துக்கு இந்த மாதேஸ்வரனும் அழுதபடியே அங்க போறாங்க. இந்த ராதிகாவும் மிகவும் மனம் கலங்கி போற வழியிலே அந்த மாதேஸ்வரன் சொல்லிடுறாங்க, ஐயா நீங்க இருக்கிறது என்னோட புருஷனோட உடம்புல, தயவு செய்து உங்க மனைவியோ உங்க சொந்தக்காரங்களையோ தொட்டு பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது தப்பா போக வாய்ப்பு இருக்கு, அதனால நீங்க யாரு என்னன்னு எதுவுமே சொல்ல வேணாம், நீங்க வந்த இடத்துல அப்படியே இருந்துட்டு நீங்க பார்த்துட்டு உங்க அடக்க முடிகிற வரைக்கும் இருந்துட்டு போயிருங்க, தயவு செய்து இதை ஒன்று மட்டும் செய்யுங்க அப்படின்னு அந்த ராதிகா சொன்னதுக்காக சரிமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பிள்ளைகளை மட்டுமாவது நான் பார்த்துட்டு தன்னோட மனைவி கிட்ட மட்டும் பேசிட்டு போறோமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் தூக்கிட்டு வந்தாங்கல்ல அந்த 4 வரும் அங்கதாங்க இருக்காங்க. அந்த 4 வரையும் பார்த்து இந்த மாதேஸ்வரன் போய் பேசுறாருங்க, நீங்க நடந்த விஷயத்தை எதையும் சொல்லலை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. நாங்க யாருக்கிட்டையுமே சொல்லலை, ஆனா உங்க மனைவிக்கு அரச புரசலா லைட்டா சொல்லியிருக்கோம், தயவு செய்து உங்க மனைவி கிட்ட மட்டும் பிள்ளைகள்கிட்ட மட்டும் பேசிருங்க அப்படின்னு சொல்லும்போது, ஐயா அதுக்கு தாண்டா நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பிள்ளைகளை மறுபடியும் போய் இந்த மாதேஸ்வரன் அந்த பிள்ளைகளை போய் கட்டிப்பிடிச்சு அழுகிறாருங்க. இந்த பிள்ளைகளுக்கும் இது யாரு என்னன்னு தெரியல அப்படின்னு குழம்பி போய் சரி கேதம் கேட்க வந்திருக்காரு, தன்னோட சொந்தக்காரராக இருப்பாரு அப்படின்னு சொல்லி கட்டிப்பிடிச்சு அழுகிறாங்க. அதே நேரத்தில் தன்னோட மனைவி கிட்டையும் தன்னோட மனைவி காலடியில் உட்காந்துக்கிட்டு அழுகிறாருங்க. அதை பார்க்கறதுக்கே ரொம்ப பரிதாபமா இருந்து இந்த ராதிகாவும் கண்கலங்கி அந்த இடத்துல அழுதுகிட்டு இருக்காங்க. தன்னோட மனைவி கிட்டையும் தன்னோட குழந்தைங்கள்ட்டையும் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல நினைக்கிறாருங்க. ஆனால் இவர் மனசு தடுக்குது, தனியாக இனிமே வாழணும், நம்ம அப்படி சொன்னோம்னா இவங்க பயப்படக்கூடும், அதனால் எதுவும் சொல்ல வேணாம் அப்படி முடிவு பண்ணிட்டு தன்னோட உடம்பையும் தன்னோட உற்றார் உறவினர்கள் மற்றும் சொந்தக்காரங்க தன்னோட பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் பார்த்தேன், அந்த சந்தோஷம் போதும், இப்படி அநியாயமாக நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி மனம் வந்து மறுபடியும் அந்த சேரில் வந்து உட்காராரு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி ஆகுது. அந்த நல்லடக்கத்துக்கு தேவையான அனைத்து ஏற்பாடும் நடக்குது. நேராக சுடுகாட்டுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க. அந்த சுடுகாட்டுக்கு போகிற வழியிலே கேட்குறாங்க அந்த சொந்தக்காரங்கெல்லாம், யாருங்க நீங்கள், நான் உங்களை பார்த்ததே கிடையாது, எங்கள் சொந்தக்காரரும் கிடையாது, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி அந்த மாதேஸ்வரன் மற்றும் அவங்க கூட வந்த அனைவர்கிட்டையும் கேட்கும்போது இந்த ராதிகா சொல்கிறாங்கங்க, இல்லைங்க என்னோட வீட்டுக்காரரும் அவரும் ரொம்ப சிநேகிதேன், ஆட்டை ஓட்டும் போது கொஞ்சம் பழக்கம், அதனால தான் அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. சரிதா நீ சுடுகாட்டுக்கு வரக்கூடாதேத்தா, கொஞ்சம் வெளியிலே நின்னுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அண்ணன்களோட இந்த ராதிகா வெளியிலே நிற்கிறாங்க. அந்த இடத்துல அவருக்கு நல்லடக்கம்லாம் நடந்து முடியுதுங்க. அந்த கிராமத்தர்கள்லாம் அனைவரும் பிரிஞ்சு போகிறாங்க. இந்த மாதேஸ்வரனையும் ஒருவர் வந்து, ஐயா அதான் நேரமாச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, கிளம்புங்கய்யா அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த மாதேஸ்வரன் அந்த ஆட்டோவை நோக்கி நேராக வர்றாருங்க. நேராக அந்த ஆட்டோவை நோக்கி வந்தவர் அந்த ராதிகாவை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு இவங்க அண்ணன்கள் அனைவரையும் கையெடுத்து கும்பிட்டு, ஐயா ரொம்ப நன்றியா, நான் யாரு கண்ணுக்குமே தெரியாமல் இருந்தேன், எப்படி என்னோட உடம்பை என் குடும்பத்துக்கிட்ட சேர்க்கணும்னு தவிச்சு போயிருந்தேன், எப்படியோ உன்னோட புருஷன் மூலமா என்னோட உடம்பையும் நல்லடக்கம் பண்ணிட்டேன், என் குடும்பத்தையும் மறுபடியும் வந்து பார்த்துட்டேன் தாயி, ரொம்ப நன்றி தாயி அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாரு. உன் புருஷன்ட்ட சொல்லு தாயி, நான் வந்த விஷயத்தையெல்லாம் கண்டிப்பாக சொல்லு, இனி என்ன நினைச்சு எப்போ கூப்பிட்டாலும் ஓடோடி வருவேன், ஆனா பயப்படாத தாயி, உனக்கு எந்த தீங்கு வந்தாலும் நான் துணையா இருப்பேன், நான் போறேன் தாயி அப்படின்னு கண்ணீர் மல்க அந்த இடத்த விட்டு விலகுறாருங்க. உடனே சுயநினைவுக்கு வந்த அந்த மாதேஸ்வரன் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தன்னோட மனைவி தன்னோட மச்சனட்டை எல்லாம் கேட்கிறாருங்க. இவங்க ஒரு சாவு விஷயத்துல கலந்துருக்கிறதுனால போற வழியில ஒரு ஏரியில குளிச்சுட்டு வர்ற வழியில தாங்க அந்த அஸ்தம்பட்டி முனியன் கோயில் இருக்கு. அந்த முனியன் கோயில்ல சாமியையும் கூப்பிட்டுட்டு நேர வீட்டுக்கு வந்து சேர்றாங்கங்க. அதற்கப்புறம் இந்த ராதிகா தன்னோட கணவன்கிட்ட அங்கு நடந்த விஷயத்த ஒண்ணு விடாம சொல்லும் பொழுது அந்த மாதேஸ்வரன் கண் கலங்கியபடி, சரியான வேலை தான் செஞ்சிருக்க ராதிகா, நானும் இருந்திருந்தா அந்த வேலையை தான் செஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனைவியை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறாருங்க. அதனால் வரைக்கும் அந்த வருஷம் தவறாம அந்த நாட்கள்ல அந்த சுடுகாட்டுக்கு கொண்டு போய் ஒரு படையில வச்சு
இவர் வணங்கி விட்டு வர்றதாங்க வழக்கம். இன்று வரைக்கும், அதாவது எங்க அம்மா திருமணம் செய்து வர்ற வரைக்கும் அதை அவர் கடைபிடிச்சிட்டு வந்திருக்காரா தம்பி, ஆனா இப்பொழுது அவர் கடைபிடிச்சிட்டு இருக்காரா என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அவங்க அம்மா கண்ணன்கிட்ட சொன்ன அந்த நிகழ்ச்சியை அப்படியே ஒண்ணு விடாம நமக்கிட்ட சொன்ன அந்த கண்ணனுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு, மேலும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ல வந்து சொல்லிட்டு போங்க. மேலும் இதுபோல் உங்கள் வாழ்க்கையிலும் ஏதேனும் ஒரு உண்மையான அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்திருந்தா அது நம்ம சேனல்ல ஒளிபரப்பணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரியுற எனது வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம். நான் உங்கள் சண்முக பிரபு.